Hi everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல PTA மாடல் क्वेश्चन பேப்பர் 6 அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் மாடல் क्वेश्चन பேப்பர்லாம் எதுமே கிடையாது. சோ லாஸ்ட் மாடல் क्वेश्चन பேப்பர். சோ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தறலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். An electric lamp of 20 ohm and a resistance of 4 ohm are connected in series. அதாவது 4 ohm ரெசிஸ்டரும் 20 ohm ரெசிஸ்டரும் connected in series. பக்கத்துல தான் நம்ம சீரிஸ் அப்படினு சொல்லுவோம். 1 by 1 கீழ இருந்ததுன்னா நம்ம parallel சொல்லுவோம் இல்லையா? So electric lamp of 20 ohm, resistor of 4 ohm are connected in series to a 6 volt battery. அது அப்படியே ஸ்ட்ரைட்டா பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கு. இதுவும் சீரிஸ் தான். சரியா? as shown in the figure. இதுதான். இப்போ இந்த k அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கீ. அப்ப அந்த கீ நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படினா இந்த சர்க்யூட்ல வந்து பல்ப் எரியும். இப்போ அந்த கீ எடுத்துட்டோம் அப்படினா சர்க்யூட் வந்து ஓபன் சர்க்யூட் ஆயிடும். சோ அப்போ ஆஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் இல்லையா? சோ இதுதான் சர்க்யூட் क्वेश्चनல கொடுத்திருக்கு. சோ இதுல இருந்து என்னலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். சோ ஃபைண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். அப்போ இந்த சர்க்யூட்ல ஓவராலா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இல்லனா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்பேன். both are same. ரைட்டா? சோ அப்போ ஆப்ஷன் A என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்க என்ன இருக்கு? நமக்கு இருக்குறதே ரெண்டு தான். இல்லையா? சோ ஒன்னு இது, இன்னொன்னு வந்து இது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ரெசிஸ்டன்ஸ் நான் இங்க டோட்டல் அப்படினு எழுதிக்கிறேன். So which is equal to R1 plus R2. ஏன்னா இது ரெண்டு சீரிஸ் இல்லையா? ஸோ இப்போ R1 என்ன? நமக்கு 4. R2 என்ன? நமக்கு 20. ஸோ அப்போ ஓவரால் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ அப்படின்னா 24 ஓம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். அப்போது இந்த சர்க்யூட்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸு இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, அந்த கரண்ட் ஐஎன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கரண்ட்டோடைய வேல்யூ என்ன? இந்த டோட்டல் சர்க்யூட்லேயே எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஐ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? V ஈக்குவல் டு IR அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ V அப்படின்றது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த சர்க்யூட். R அப்படின்றது என்ன? ரெசிஸ்டன்ஸ். I அப்படின்றது என்ன? கரண்ட். அப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ, அதாவது வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 இல்லையா? அந்த 6 நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 6 ஈக்குவல் டு I, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால அது நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சாச்சு. R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த சர்க்யூட்டில் நமக்கு டோட்டலாக ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 24 இல்லையா? ஸோ அந்த 24 நான் அப்படியே எழுதுறேன். இன்ட்டு 24 அப்படின்னு எழுதுறேன். ஸோ நமக்கு வெறும் I மட்டும்தான் தேவை இல்லையா? ஸோ I மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்ச டைமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு. அப்போ 6 டிவைடட் பை 24 இல்லையா? கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணி பார்ப்போமா? which means divide. so 6 இங்கே. ஸோ இது வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்றனால நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 0. இப்போது இட் இஸ் பாசிபிள் இல்லையா? ஸோ அப்போ 24 3s are எவ்வளோ வருது? 12 1 6 7 72. அப்போ அதிகமாக போயிடுச்சு. அப்போது 2 டைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 48 இல்லையா? ஸோ 48. ஓகே. ஸோ 2 டைம்ஸ் 48 அப்படின்னு வருது. ஸோ 48 இதை நம்ம மறுபடியும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? ஸோ இது 10 ஆகிடும். 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 2. இங்கே வந்து 5. ஸோ அப்போ 1. ஸோ மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ 24 வந்து 12 போகுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 24 இன்ட்டு 3 டைம்ஸே வந்து 72 வந்தது இல்லையா? ஸோ அப்போ 72 இன்ட்டு 72 வந்து 144. அப்போது 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 20 பேலன்ஸ் 2 5 2s are 10 ப்ளஸ் 2 12. அப்போது 5 இல்லையா? ஸோ அப்போ 120.
சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ அப்போது 24 வந்து 5 டைம்ஸ் வந்து 120. அப்போது 6 டிவைடட் பை 24 உடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0.25. இதோடு விட்டுறக்கூடாது. கரண்ட்டினுடைய யூனிட் என்ன? ஆம்பியர். அப்போது ஏ அப்படின்னு இங்கே எழுதிடுங்க. முடிஞ்சது. ஸோ 2 இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1 2 முடிஞ்சு போச்சு. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். அப்போது நமக்கு இந்த சர்க்கியூட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? 2 ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஒன்று 4, இன்னொன்று வந்து 20. அப்போது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ சி. அப்போது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் 4 இருந்தது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா என்னுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்கும்? அதே ஃபார்முலா தான், V ஈக்குவல் டு IR தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை. ஸோ அப்போது கரண்ட் வந்து நமக்கு தெரியும். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு? 0.25. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓவரால் சர்க்கியூட்டில் வந்து எனக்கு 0.25 ஆம்பியர். ஸோ அப்போ 0.25. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? எனக்கு ரெசிஸ்டன்ஸ் 4 இருந்தது அப்படின்னா எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ 25 இன்ட்டு 4. ஸோ 4 5s are 22 இருக்குது. ஸோ 4 2s are 8, 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 100. அவ்வளோதானா? நமக்கு 2 இருக்குது டெசிமல். ஸோ அப்போது 1.00. ஸோ இட் மீன்ஸ் தட் ஒரு வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சது. அப்போது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்குது? 1. இப்போ சப்போஸ் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த 20 ரெசிஸ்டன்ஸில் என்னுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதே தான், V ஈக்குவல் டு IR. ஸோ I நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 0.25 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20. அதே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எவ்வளோ வரும்? ஸோ 50 இல்லையா? ஸோ 500 ஆகிடும். கரெக்ட்? ஸோ 25 இன்ட்டு 20 போடும்போது ஃபஸ்ட்டு 2 0. ஸோ இது வந்து 10. ஸோ 1 என்கிட்ட இருக்கும். ஸோ 2 2s are 4, 500. அப்போது அதே 2 டெசிமல் இல்லையா? ஸோ இப்போ 2 டெசிமல் அப்படின்றப்போ இவ்வளோ. அப்போது பாயிண்ட், அதாவது 5.00 அப்படின்றத நான் 5 அப்படின்னு எழுதிடுறேன் டைரெக்டாக. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அப்போது எனக்கு இந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படின்னா 1 வோல்டேஜ் வந்து போகுது. சரியா? அப்போது 20 ஓம் ரெசிஸ்டரில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படின்னா 5. ஓகேவா? இதனுடைய வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 1, இதில் போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 5. அப்போ இங்கே பாருங்களேன், 6 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஓவரால் கரண்ட் எனக்கு எவ்வளோ? 0.25 ஆம்பியர். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம் போடும்போது யூனிட்டை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஆம்பியர் இந்த மாதிரி ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.